ஓம் ஹ்ரீம் பைரவி க்லாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. நிறைய பேர் அஸ்ட்ராலஜர்ஸ் இருக்காங்க. சனி பத்தி, செவ்வாய் பத்தி 1 or 2 hours பேசுற மாதிரி இருக்காங்க. ஆனா ஒரு உண்மையான ஜோதிடர் எப்படின்னா, நீங்க ஒரு பர்த் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது உங்க ஜாதகம் பார்த்து உங்க பாஸ்ட்ல நடந்திருக்கிற சில ஈவெண்ட்ஸ் அவர் சொல்லணும். எதுக்குன்னா, பாஸ்ட் சொல்றவர் உங்க ஃபியூச்சர் கூட சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் லாஜிக். ரெண்டாவது இந்த 2-3 ஈவெண்ட்ஸ் அவர் சொல்லணும். எப்படின்னா, நீங்க நல்லவர் இந்த மாதிரி ஒரு ஜென்ரலா சொல்றது இல்லை. பர்டிகுலர் ஈவெண்ட் இந்த டைம் பீரியட்ல நடந்து இருக்குன்னு சொல்லணும். நீங்க அவர் ஏதாவது படிச்சிருக்கலாம், எந்த அஸ்ட்ராலஜி சிஸ்டம் ஆனாலும் கூட அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அவர் பாசிட்டிவ் ஈவெண்ட் சொல்லிதான் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்க கொடுத்திருக்கிற அந்த டேட் ஆஃப் பர்த் வச்சு அங்க இருக்கிற லக்னம் என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். நிறைய பேர் நீங்க கொடுத்திருக்கிற டேட் ஆஃப் பர்த்தை வச்சு சொல்றாங்க. இதுக்கு நம்ம ஒரே ராசியில எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க, ஒரே டேட்ல எத்தனை பேர் இருப்பாங்க, இந்த நியூமராலஜி, இந்த டாரட் கார்டு, இந்த ராசி மேல சொல்ற ஒரு இவெண்ட் சொல்றது. ஸோ அதனால நிறைய பேர் கேட்பாங்க, சார் நீங்க எப்படி ஜோதிடம் பார்ப்பீங்கன்னு. நான் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இவெண்ட்ஸ் சொல்லி லக்னத்தை கண்டுபிடிச்சு அவர் ஃபர்ஸ்ட் அவரோட கைரேகை, இந்த சைனீஸ் பாமிஸ்டா இருக்கலாம், வெஸ்டர்ன் பாமிஸ்டா இருக்கலாம், கைரேகை வச்சு அந்த ஈவெண்ட் நடக்குமா இல்லைன்னு நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் பிரஷ்ன சாஸ்திரம் பாக்குறேன். பிரஷ்ன சாஸ்திரத்துக்கு அப்புறம் எல்லாமே சிந்தசைஸ் பண்ணி ஒரு ஈவெண்ட் நடக்குமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் நிறைய டீட்டெயில லேயர் பை லேயர் பாக்குறேன். இது சயின்டிபிக்கான மெத்தட். நிறைய பேர் இப்படி பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த அந்த ராசி பத்தி ஒரு 1 hour 2 hours பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் இதுக்குன்னா யாராவது ஒரு கிளைண்ட் நமக்கு வந்திருக்காருன்னா அவருக்கு ஃபியூச்சர்ல நடக்கிற சில விஷயங்கள் பத்தி அவருக்கு 100% நாம கிளியரா சொல்லணும். அதுக்கப்புறம் ரெமெடிஸ் கொடுக்கும்போது புருஹத் பராசர ஒரு சாஸ்திரத்தில் இருக்கிற ரெமெடிஸ் தான் கொடுக்கணும். எதுக்குன்னா அங்க ரொம்ப சிம்பிளான ரெமெடிஸ் இருக்கு. பெருசான பூஜை, ஜெம் ஸ்டோன்ஸ், இந்த கருங்கை மாலா, இந்த ருத்ராட்சி எல்லாமே இல்லை. தானம், மந்திர ஜபம் தான் இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கணும். இதுக்குன்னா ஜோதிடத்துல காலசர்ப்ப தோஷம் இல்லை, புருஹத் பராசர ஓர சாஸ்திரம் நீங்க படிச்சா அங்க பித்ரு தோஷமும் இல்லை, செவ்வாய் தோஷமும் இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. ஸோ இப்படி உங்க ஜாதகத்தை சயின்டிபிக்கா பாக்குறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க உங்க கன்சல்டேஷன் புக் பண்ணலாம். கடக ராசி 2026 மார்ச் 22க்கு அப்புறம் இந்த கடக ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2வது வீட்டுல இருக்கிற கேது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2வது வீட்டுல கேது இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் ஆகலாம், பிசினஸ்ல ப்ராஃபிட் கம்மியா வரலாம், கண்ணுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வரலாம், பேச்சு வார்த்தையிலேருந்து உங்க மேல நீங்க நினைக்காத மாதிரி அது உங்கள் மேல வெப்பன் மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணிக்குவாங்க. இது ஆஃபீஸ் ஆயிருக்கட்டும், வீடு ஆயிருக்கட்டும், கொஞ்சம் உங்க வார்த்தை மேல கண்ட்ரோல் வைங்க. ஃபைனான்சியலா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நல்லது கிடையாது. வெயிட் பண்ணுங்க. இந்த கொஞ்ச நாள் வரைக்கும் நீங்க வெயிட் பண்றதா ரொம்ப நல்லது. இதுக்கான கேது டிரான்சிட் ஆகணும். இப்ப உங்களுக்கு கேது தசை நடந்துட்டு இருந்தா அங்கே கூட ரொம்ப ஜாகிரதா இருக்கணும். 7வது வீட்டுல இருக்கிற கிரகங்களை நாம பார்த்தா கண்டிப்பா திருமண வாழ்க்கையிலேயே பிரச்சனை வரும். ஏதோ ஒரு டென்ஷன் வரலாம். சின்ன சின்ன விஷயத்துக்கு அது கோர்ட் வரைக்கும் போகலாம், பிரியற வரைக்கும் போகலாம். ஸோ வெயிட் பண்ணுங்க, கம்யூனிகேஷன் நல்லா பண்ணுங்க. ஏதோ பிரச்சனை இருந்தா எப்படின்னா நான் யூஸ்வலா சஜஸ்ட் பண்றது நீங்க இந்த கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஜாதகத்தை சயின்டிபிக்கா நீங்க பார்க்கணும். அந்த பொண்ணா இருக்கலாம், ஆணா இருக்கலாம். எப்படின்னா ஆயுஷம், ஆரோக்கியம், சந்தானம், பர்சனாலிட்டி, சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ் இருக்கா, செப்பரேஷன் பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்குது எல்லாமே நம்ம பார்க்கணும். நிறைய பேர் அப்படி பார்க்க மாட்டாங்க. பொருத்தம் ஸ்கோர் பார்த்துடுவாங்க கம்ப்யூட்டர்ல. அது எல்லாமே வேலைக்கு ஆகாது. சயின்டிபிக் மேட்ச் மேக்கிங் பண்ணுங்க. அது பைரவி ஆஸ்ட்ரோல உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, பூர்வீக சொத்து கிடைக்கிற சான்சஸ், கடன் பிரச்சனை வெளியே வர்றதுக்காக ஒரு வழி கிடைக்கும். உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க சரியா யூஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கரியர் ரிலேட்டட் விஷயங்கள், தசம பாவத்தில் இருக்கிற லார்டு 7வது வீட்டுல இருக்கு. 7th நம்ம வெளிநாட்டுக்காக கூட பாக்குறோம். ஸோ அங்க வெளிநாட்டு ஜாப் கிடைக்கிற சான்சஸ் அதிகமா இருக்கு. வெளிநாட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது பிசினஸ் இங்க பண்ணிட்டு இருந்து அங்கே கூட சக்சஸ் இருக்கு. புது இன்டர்வியூ கொடுத்திருந்தா அங்க சக்சஸ் இருக்கு. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல இந்த கரியர் ரிலேட்டட் விஷயத்துல இந்த கர்காடக ராசியில பிறந்தவருக்கு ரொம்ப ரொம்ப சக்சஸ் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த
திருமணம் ரொம்ப டிலே ஆயிடும். ஆனா திருமண வாழ்க்கையில கூட நிறைய டென்ஷன்ஸ் வரும். அது நீங்க சரி பண்ணிடுறேன். இவ்வளவு நான் இப்போ சொல்றது வந்து ஸ்வயம்வர பார்வதி ஜபத்தை நீங்க அந்த யந்திரம் நான் அனுப்புறேன். அந்த மந்திரம் ரெகுலரா சொல்லுங்க. உங்க மேரிட்டல் லைஃப்ல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி அது சரியாயிடும். ஸோ இது வந்து குடும்பத்துல அவ்வளவு பிரச்சனை இருக்காது, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இது வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு புது பிசினஸ் பண்றதுக்கு நல்லது கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்றது தான் நல்லது. இவ்வளவு விஷயங்கள் வந்து கடகராசியில பிறந்தவர்.